சபைகள் வந்து உருவாகுவதற்கே இதையே காரணமாக வச்சு சபை உருவாகுது. சபையை நடத்துகிறவர்களும் வந்து அதுக்கு முன்மாதிரியாக இல்லாமல் அவங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இதை வந்து பெருசாக நம்ம கண்டுக்காமல் அப்படியே போயிடணும், இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போகக்கூடாது பிரதர் அப்படின்லாம் பேசுகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட சொல்லியிருக்காங்க டீப்பாக போகக்கூடாது. என்ன டீப்பாக போகக்கூடாது? 10 ரூபா வந்து காணிக்கப்பட்ட ஒத்துப்பியா? டீப்பாக போகிறதில்ல, 100 போடு, 150 போடு. அப்போ வரவுன்னு வரும்போது டீப்பாக போகணும் எல்லாமே. இப்படி வரும்போது மட்டும் உனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. எனக்கு திரும்ப திரும்ப அதான் சொல்கிறது, தலைமை எல்லாமே எல்லா இடத்துலையும் தலைமையில் தவறு. போதகர்கள் முதல்ல வந்து மனம் மாறணும். கன்வர்ஷன் முதல்ல யாருக்கு வரணும்னா பாஸ்டர்ஸ்கிட்ட கன்வர்ஷன் வரணும். அதில் குறிப்பாக இந்த சாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சாதியத்தை எதிர்க்கணும். சாதி ஒழியாததனுடைய மிகப்பெரிய காரணம் என்னென்னா, சாதியினால் பாதிக்கப்பட்டவர்களே சாதி அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, ஒருவரை ஒருவர் ஒடுக்குகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாஸ்டர் ஓப்பனாக என்கிட்ட கேட்குறாரு, நாடார் பாஸ்டர், பறையருக்கெல்லாம் என் பொண்ணு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஓப்பனாக என்கிட்ட கேட்குறாரு. ஆக்சுவலாக அதே பறையர்கள்ட்ட போய் நீங்கள் அருந்ததியருக்கு பொண்ணு கொடுக்க முடியுமா, அது நாங்கள் எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அப்போ இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய இது. நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் அதர்ஸ். ஆக்சுவலி நான் பொதுவாக எப்போதுமே இந்த பொதுவான சாதியத்தை பற்றி பேசி எனக்கு பழக்கம் கிடையாது. அது எனக்கு தட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். என் மனசுக்குள்ள அது வரவே மாட்டேங்குது. எனக்கும் அதுதான். நம்ம எதுக்கு அதை பற்றி உங்களுடைய கொள்கையை அவங்க ஃபாலோ பண்ணுறவர்கள் அதை அவங்க தான் அதை அழிக்கணும். இல்லைன்னா கொண்டு வந்து வச்சோம் போது நம்ம இங்கே வந்தது எப்படி இங்கே இருக்கலாமா, அது எந்த விதத்தில் நியாயம்? கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை, கிறித்தவத்துக்கும் சம்மந்தம் இல்லையா, அதை ஏன் பிடிச்சிட்டு இருக்க? அப்போ உன்னுடைய வந்து என்னன்னா அந்த ஒரு மமதை ஒன்று இருக்குது உனக்கு, அதில் வந்து ஒரு பெருமை இருக்குது, ஒரு கௌரவம் எதிர்பார்க்குற. தலைமுறையாக நாங்கள் எங்கள் ஊரில் அப்படி வாழ்ந்துட்டோம், இப்போ போய் நான் வந்து அது இல்லைன்னு எப்படி சொல்கிறதுன்ற நிலைமையில தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து அந்த மேட்ரிமோனியல்லாம் கிறிஸ்தவ மேட்ரிமோனியலில் அதை பார்க்கும்போது அது வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை உருவாக்குது, எரிச்சலை உருவாக்குது. என்னுடைய ஃபேமிலியில் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், என்னுடைய மகனுக்கு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நானும் என் மனைவி டெய்லி உட்காந்து மேட்ரிமோனியல்லேருந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 80 பிள்ளைகள், 80 பெண்கள்கிட்ட நீங்கள் பார்த்தோம். எல்லாத்துலேயும் கீழே வந்து அது வரும். ஆமாம், சாதின்னு வரும். சரி, இதை பார்க்காது கேஸ்ட் நோ பார் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்தா எல்லாமே பாரில் உட்கார்ற மாதிரி தான் இருக்குது ஒழிய இந்த கேஸ்ட் நோ பாரே காணோம், நோ பாரே இல்லை. அப்போது அதில் என்னன்னா ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயா மாதிரி உங்கள் மகனுடைய இதை பார்த்தேன், நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாரு. சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் எந்த ஊருன்னாரு. அப்போவே எனக்கு தட்டுச்சு, ஓகே இவர் எங்கேயோ வராரு. இல்லையா, என் பையனுக்கு தானே நீங்கள் கேட்டீங்க? ஆமாம், என் பையன் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துருக்கான் அப்படின்னு. இல்லை நீங்கள் ஐயா கல்யாணம் பண்ண போகிறது என் பையனை, அதுக்கு எதுக்கு அவனு என்ன ஊருன்னு தெரிஞ்சால் போதாதா அவங்களுக்கு அப்படின்னா அவர் திரும்ப அதுக்கே வந்தார். அப்போ நான் அவரை கேட்டேன், நீங்கள் கிறிஸ்தவரான்னு. ஏசி சர்ச் பிரதர் நாங்கள். அதான் கேட்குறேன், கிறிஸ்தவரா நீங்கள் அப்படின்னு. என்ன பண்ண புரியலையா உங்களுக்கு? நான் வந்து ஏசி சர்ச் மெம்பருன்னு. நீங்கள் ஏசியாக இருங்க, இசிஐயாக இருங்க, சிஎஸ்ஐயாக இருங்க, கிறிஸ்தவரா நீங்கள் அதை சொல்லுங்கள் பிரதர், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே. இப்போ நீங்கள் பேசும்போது அப்படி தெரியலையே அப்படின்னு தான். அப்போ தான் அவர் கொஞ்சம் ஒரு சின்ன ஜெர்க்காகி, இல்லை நான் சொல்ல வரேன், நான் அப்படியே கேட்டேன், உன் பாஸ்டர் நம்பர் கூட எனக்கு. யார் உன் பாஸ்டர்? உனக்கு சொல்லித்தரலையா ஜாதி பார்க்குறது தப்புன்னு சொல்லித்தரலையா? எந்த சர்ச்சுக்கு போகிற நீ? என்ன ஃபோனை கட் பண்ணிட்டான். இல்லை, அது அவருக்கு தப்புன்னு சொல்ல முடியாது ரமேஷனா. நான் என்ன சொல்கிறேன்னா, அவருடைய தப்பு கிடையாது. அவர் வந்து பாவம் நீந்த தெரியாத குழந்தை, அதுக்கு நீந்த யாரும் கற்றுக் கொடுக்கல. பாவம் அது என்ன பண்ணுவார்? அதுதான் கேட்டேன். நீங்கள் சாதி பார்ப்பது தவறு என்று ஊழியக்காரர்கள் போதிக்காமல் இருந்தால் விசுவாசிகள் சாதி பார்ப்பது தவறு என்று எப்படி கற்றுக்கொள்வார்? அதை தான் நான் கேட்டேன். உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி தரலையா? யார் உங்கள் பாஸ்டர்? உன்னை விட்டு நீங்கள் பாஸ்டரே சாதி வெறியராக இருக்கும்போது, சாதி உணர்வாளராக இருக்கும்போது அவர் எப்படி சாதியத்துக்கு எதிராக பேசுவார்? இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம். நம்ம எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே தயவுசெய்து கீழே நான் இந்த இயக்கத்தில் ஜாயின் பண்ணதுக்கான லிங்க் ஒன்று நான் கீழே கொடுக்குறேன். குறிப்பாக இந்த இயக்கத்தில் இணைந்து ஒன்றா நிற்போம். நம்ம வந்து ஐயோ எல்லா ஜாதி பார்க்குறாங்க, கிறிஸ்தவம் ஜாதினால் அழியுது, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நிறைவானது உருவாகும் பொழுது குறைவானது ஒழியும். தட்ஸ் வாட் ஐ பிலீவ்.
நம்ம வந்து மிக்ஸி கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அம்மி நம்மளை விட்டு ஒழியவே இல்லை. அது எவ்வளோ பெரிய பணக்கார வீடானாலும் அம்மி வீட்டில் இருக்க தான் செய்யும். அதுக்கு ஒரு தனி இடம் கொடுத்து அம்மியை வச்சுருப்போம். ஆனால் மிக்ஸி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இப்போ அம்மி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடமே கிச்சனில் கிடையாது. அம்மி ஆட்டோமேட்டிக்கலாக ஒழிந்து விட்டது. ஞாபகமாக வச்சுக்கிறான் அது. அது பரம்பரையா நாங்க இது அப்படின்னு சொல்லி இப்ப ஜாதி அப்படிதான் இருக்கு. வெளியே பேசும்போது மிக்சியை தூக்கின்னு சுத்துறான், வீட்டுக்குள்ள வந்து என்ன அம்மி இருக்கதான் சரி. அதான் இல்லை அப்படி இல்லைண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க என் வீட்டில் வந்து பாருங்க, எனக்கு மிக்ஸி தான் இருக்கே தவிர அம்மி இல்லை. உங்க வீட்டில் அம்மி கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய நம்ம இப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய யாருக்கு வீட்லையுமே அம்மி கிடையாது, மிக்ஸி தான் இருக்குது. பயன்படுத்துறது இல்லை. அது புரியுது நீங்க சொன்னா, ஒரு விளையாட்ட சொன்னேன்.